காங்கிரஸ்காரன் என்பவன் அந்த காங்கிரஸ் கட்சியை தெரிந்து புரிந்து உணர்ந்து கொள்கையை தெரிந்த எவனும் அப்படி பேச மாட்டான். அப்படி பேசுகிறவன் எவனும் காங்கிரஸ்காரனை இருக்க மாட்டான். உங்க மூலமா கேட்கிறேன், காமராஜரை பற்றி கேவலப்படுத்துகிற போது, காந்தியை பற்றி கேவலப்படுத்துகிற போது, அதை பற்றி கேட்காமல் இதை பற்றி சொன்னால் அவருக்கும் காங்கிரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவரே அறிவித்துக் கொள்வதாக அர்த்தம். சார் எதாவது வேணாலும் இருக்கட்டும், நான் ஒரே வாரத்தில் முடிச்சுட்டேன். எங்களுக்கு யாரும் உத்தரவிட முடியாது. காங்கிரஸ்காரன் சுதந்திர சிந்தனையாளர், அவன் தான் காங்கிரஸ்காரன். அவனை யாரும் அவனும் அடிமையாக மாட்டான், வேற யாரையும் அடிமையாக்க மாட்டான். நாங்க கட்சி தலைமை சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கிறோம். ஆஹா, இப்பதாங்க தெரியுது காங்கிரஸ் வளர்க்கறதுக்கு அவங்க இருக்காங்கன்னு. நான் ஒரு நிமிஷம் தயவு செய்து நான் கேட்கிறேன். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், திமுக ஆட்சி, குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சி தான் மிக மோசமான ஊழல் ஆட்சி திமுக சொல்லுச்சா? அந்த ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த ராஜகண்டப்பட இருந்து, KKSR இருந்து, ரகுபதியில இருந்து, உங்க இந்த ஊர்ல இருக்க பாபு இருந்து 10 பேர் மந்திரியா இருக்காங்களா? இதே முதலமைச்சர் கரூர்ல, எங்க ஊர் குளித்தலையிலையும், தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஒரு ஊழல் பேர்வழி கிடையாது, இவரை விடவே கூடாது அப்படின்னு யாரை சொன்னாரு? செந்தில் பாலாஜி. அவரை மந்திரியாக்கினாங்களா? இவங்களால ஊழல் பேர்வழி இவரை விட மோசமான ஆளே இல்லை என்று சொல்லவங்களெல்லாம் மந்திரியாக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா எந்த தப்பு எங்க மேல சொல்லேன்னாலும் காங்கிரஸ்காரனை விடக்கூடாது. இதுக்கு ஆழமான செய்தியா ஒன்னே ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன். தமிழ்நாடு முழுக்க எங்க ஊர் குளித்தலை சட்டமன்றத்துக்குள்ள இருக்கு. குளித்தலை ஒரு நகராட்சி, 2 டவுன் பஞ்சாயத்து. ஒன்னு மேட்டுமருதூர்னு பேரு, இன்னொன்னு நங்கவரம்னு பேரு. அந்த மேட்டுமருதூர்ல ஒரு சீட்டும் கொடுக்க மாட்டேன்டாங்க. குளித்தலையில ஒரே ஒரு வார்டு கொடுக்கிறேன்னாங்க. நங்கவரத்துல ஒரே ஒரு வார்டு கொடுக்கிறேன்னாங்க. அந்த நங்கவரத்துல தான் எங்க கிராமம் வரும். அது ரிசர்வ் வார்டு. அந்த வார்டுல சொன்ன உடனே ஒரு MA படிச்ச ஒரு பையன், அவங்க அப்பா என்னுடைய நண்பர், அவங்க தாத்தா தீவிர காங்கிரஸா இருந்தவர். இந்த பையன் MA முடிச்சுட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தான். உங்க அப்பா தாத்தாலாம் இருந்த கட்சிடா, நீ நின்றான்னு சொல்லி நான் கொஞ்சம் பணமும் கொடுத்து நிக்க சொன்னேன். அவனுக்கு எதிராக ஒருவனை நிறுத்தி 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அவனை தோற்கடிக்கணும். அவனை தோற்கடிக்கலான்னு நீ ஊரில் இருக்க முடியாது என்று செந்தில் பாலாஜி செய்தது நான் குற்றம் சொல்றேன். குளித்தலையில் அதே மாதிரி போட்டி போடுறது ஒரே ஒரு வார்டு கொடுத்து அதையும் தோற்கடித்தாங்க. நீங்க விசாரிச்சுங்க, தமிழ்நாடு முழுக்க அத்தனை. எங்கேயாவது கொடுக்கிற சீட்டே 1-2. ஒரு கட்சி பலமாக இருக்குன்னா MLA MP இல்ல, கீழே இருக்கக்கூடிய ஊராட்சி பஞ்சாயத்து அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் கட்சியுடைய பலம். எங்கேயுமே யாரும் வந்துவிடக் கூடாது. கொடுக்கிறது 15 அல்லது 35 சீட்டு இருக்கிறத 1 கொடுப்பாங்களாம், அதையும் தோற்கடிப்பாங்களாம். அவங்க தான் வளர்க்குறாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியும்.